இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உங்க போட்டோவை நான் போன்ல பார்த்துட்டு இருந்தப்ப கீழே விழுந்து அது மேல இருந்த கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏம்மா, போன் கீழே விழுந்தா கண்ணாடி உடையதான் செய்யும். அதுக்கு பயந்துட்டு இருப்ப. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ஏங்க என்ன சொல்ற வானதி? எனக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு வானதிக்கு தோணுதான். அதுதான் சொல்லி பயந்துகிட்டு இருக்கா. இங்க நடக்க போறது அங்க அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? வானதி உள்ளுணர்வுலயே இங்க நடக்க போற விஷயத்த புரிஞ்சுக்கிறாளா? வானதிக்கு எதுக்கு திடீர்னு அப்படி தோணணும்? இதுக்கு மேல இந்த ஆளை அவகிட்ட பேச விடக்கூடாது. உடனே இந்த பாயசத்தை குடிக்க வச்சிருந்தேன். நீ தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்காத. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஐயா, நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? அம்மா கிட்டயும் கொஞ்சம் கொடுங்க, அவங்களும் வானதி கிட்ட பேசட்டும். ஆமாங்க, கொடுங்க, நான் அவகிட்ட ஒரு பேசுறேன். நிமிஷம் இருமா, உங்க அத்தை பேசணுமா? வானதி, என்னம்மா, ஏன் உனக்கு அப்படி தோணுது திடீர்னு? இல்ல அத்தை, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. மாமா கிட்ட என்னால முழுசா சொல்ல முடியல. ஐயா, அம்மா தான் போன்ல பேசிட்டு இருக்காங்கல்ல, நீங்க பாயசத்தை குடிங்கய்யா. சரிம்மா. நீங்க நேரா சாமி ரூம்ல போய் விபூதி எடுத்துட்டு வந்து மாமா நெத்தியில வச்சு விடுங்க. சரிம்மா. என்னங்க, அது கொடுங்க. வானதி உங்களுக்கு உடனே விபூதி வச்சு விட சொல்றா. நீங்க வாங்க. ஐயா, பாயசத்தை குடிச்சிட்டு போங்க ஐயா. இரு கனகா, விபூதி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா குடிக்கட்டும். நீங்க வாங்க. ஒரு பாயசத்தை குடிக்க வைக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ தடங்கள் வருது? இன்னைக்கு இந்த ஆளை பாயசத்தை குடிக்க வச்சு படுத்த படுக்கையாக்காம நான் விட மாட்டேன். இவங்க வேற சுத்திலாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் சுத்தி போட்டாலும் அந்த ஆளுக்கு வந்த ஆபத்தை தடுக்கவே முடியாது. ஐயோ, என்னங்க இது, பாயசம் கொட்டி கிடக்குது? பூனை ஏதோ தட்டி விட்டு நினைக்கிறேம்மா. அத்தை, அத்தை, அத்தை. சொல்லுமா. அத்தை, மாமாக்கு விபூதி வச்சிட்டீங்களா? மாமாவுக்கு விபூதி வச்சு விட்டுட்டேன். இனி ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீ இத பத்தி எதுவும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காம அங்க நீ சந்தோஷமா இருந்துட்டு வா. நான் மாமாவை பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. சரிம்மா, வைக்கிறேன். கனகா, கஷ்டப்பட்டு எங்களுக்காக நீ ஆசையா கொண்டு வந்த பூனை தட்டி விட்டுருச்சேம்மா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். வரேம்மா. என்ன ரெண்டு ஜோடி நகராமல நிக்கிறீங்க? ஏய், என்ன நந்தினி, போ. ஏய், 3 போட்டிலையும் உங்க அம்மாவுக்காக தானே பண்ண, இதையும் அவங்களுக்காக பண்ணிட வேண்டியதானே? வா நந்தினி. முடியாது. 4ல 3 ரவுண்டு ஜெயிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த போட்டியில நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் உன்னதான் பெருமையா நினைக்க போறாங்க. அதனால எதுக்கு ஜெயிச்சுக்கிட்டு? நான் இப்போ விலக போறேன். பலூன் கீழே விழ போகுது. ஏய் நந்தினி, ஏன் இப்படி பேசுற? ஏய் வானதி, நான் சொன்னது உனக்கு புரியல? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, மூவ் பண்ணு. ஒரே இடத்துல நின்னு சாவடிக்காத. இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் தான் கேட்டேன். தயவு செஞ்சு மூவ் பண்ணு. அங்க பாரு, அங்க ஒரு ஜோடி கோட்டுக்கிட்ட நெருங்கிட்டாங்க.
நாம தோக்க போறோம். ஐயோ உடைஞ்சு போச்சே. சூப்பர் சாந்தி ராஜா, உங்களோட பலூன் உடைஞ்சிடுச்சு. நீங்களும் அவுட், வெளியே வந்துடலாம். எல்லாரும் நல்லா சேர் அப் பண்ணுங்க. இப்ப இருக்கிறது இந்த 2 ஜோடி மட்டும்தான். இந்த 2 ஜோடியில யார் வின் பண்ண போறாங்கன்னு பாப்போம். நந்தினி போமா. அங்க பாரு, 2 ஜோடி அவுட் ஆகி இந்த போட்டியில இருந்து வெளியே போயிட்டாங்க. இப்ப நாமளும் பலூனை விட்டா நாம தோத்துருவோம். வானத்தையும் அவர்களும் ஜெயிச்சிருவாங்க. போமா. பலூனை கீழே விட போறேன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் பிடிச்ச? எங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க, அதை என்னால பார்க்க முடியல. நாம இந்த போட்டியில ஜெயிச்சாகணும். இதை தானே நானும் சொன்னேன். சரி வா, இங்க பாரு, பலூனை மேலே ஏத்தணும். 2 பேரும் ஒண்ணா இருந்தா பண்ணிடலாம். நீ கொஞ்சம் விலகு. விலகுனா பலூன் விழுந்துரும். அதெல்லாம் விடாது, நான் பாத்துக்கிறேன். நீ லேசா விலகு. என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? நம்ம போலாம் வாங்க. யாரும் கையை யூஸ் பண்ணக்கூடாது. கையை பின்னாடி கட்டுங்க. கரிகாலன்